Hi, welcome back. நாங்கள் கிரியேட் பண்ணுற டுட்டோரியல் வீடியோஸோடைய லிங்க் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாமே ஆண்ட்ராய்டு ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. சப்ஜெக்ட் வைஸ் சாப்டர் வைஸ் கண்டென்ட் இருக்கும், அந்த கண்டென்ட்லேயே வீடியோட லிங்க்கும் இருக்கும். பர்பஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சப்ஜெக்டோடைய ஃபஸ்ட் யூனிட்டோட ஃபஸ்ட்டு டாபிக் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பர்பஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்க்குறதுக்கு முன்னாடி டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோ இல்லை டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ் எப்படி ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படிங்கிறது ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். ஸோ ஃப்ளாட் ஃபைல்ஸ்னால் என்ன? ஃப்ளாட் ஃபைல்ஸ்னால் நம்ம சாஃப்ட்வேர் படி பார்த்தோம்னா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் வந்து ஒரு ஃப்ளாட் ஃபைல்னு சொல்லலாம். ஸோ சீக்வன்ஷியலாக நம்ம வந்து ஒவ்வொரு லைனாக எழுதிக்கிட்டே போகலாம், டைப் பண்ணிக்கிட்டே போகலாம். பட் நம்ம ஃபிசிக்கலாக இருக்க நோட் படி பார்த்தாலும் அந்த நோட்டில் நம்ம எழுதுறது ஃப்ளாட் ஃபைல்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து டேட்டாபேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வர்றதுக்கு முன்னாடி டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலாக நோட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம சாஃப்ட்வேர் டேர்ம்ஸில் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கலாம், என்ன ஃபைலாக இருக்கலாம். ஸோ ஒரு டேட்டாவை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்திருப்போம், ஒரு மேனுவலாக வந்து டைப் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோல் நம்பர், நேம், டிபார்ட்மெண்ட், மார்க் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதுவே ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் இதே ஆர்டரில் டைப் பண்ணிக்கிட்டே வந்திருப்போம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய ஒரு கிளாஸோடைய ஸ்டூடெண்ட் டேட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு அன்ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மெட்டில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். இப்போ இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 2-3 வேல்யூ இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு 1,00,000 டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 1,00,000 டேட்டாவில் வந்து நிறையா பிரச்சனைகள் வரும். ஏன் அப்படின்னா, ஒரு 10 டேட்டா இருந்துச்சுன்னா டூப்ளிகேட் இல்லாமல் எழுதிடலாம், சர்ச் பண்ணுறது ஈஸி, எடிட் பண்ணுறது ஈஸி, டெலிட் பண்ணுறது ஈஸி. ஆனால் இப்போ 1,00,000 டேட்டா இருந்துச்சுன்னா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் இதே மாதிரி 1,00,000 டேட்டா இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நான் நடுவில் ஒரு டேட்டாவை சர்ச் பண்ணோன்னா கண்ட்ரோல் F கொடுத்து சர்ச் பண்ணலாம். பட் ஸ்டில் அதில் வந்து இப்போ ஒரே பேர் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அவங்களோட டீட்டெயிலை சர்ச் பண்ணுறது இது எல்லாமே கஷ்டமான வேலை. இதில் இன்னும் சில அடிஷ்னல் பாயிண்ட்ஸும் இருக்குது. முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, அப்டேட் பண்ணுறது கஷ்டம், ரிட்ரீவ் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி நிறைய பேர் ஒரே ஃபைலை அக்சஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ இது வந்து ப்ராப்ளம்ஸ் வித் ஃப்ளாட் ஃபைல் சிஸ்டம். ஸோ இன்னும் அதை டீட்டெயிலில் பார்த்தா ஃப்ளாட் ஃபைல் சிஸ்டமில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, டேட்டா ரிடண்டன்சி. நான் சொன்ன மாதிரி ரிப்பீட்டட் டேட்டா வந்து ஃபஸ்ட்டு பேஜ்லேயும் 50வது பேஜில் இருந்துச்சுன்னா நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. ஒரே ஸ்டூடெண்ட்டோடைய டேட்டா வந்து ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது, 50வது பேஜில் மறுபடியும் டைப் பண்ணாங்கன்னா நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. டேட்டா இன்கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ வந்து 2 ஃபைல் வச்சுருக்கோம். ஒரு ஃபைலில் வந்து ஸ்டூடெண்ட்டோடைய ப்ரொஃபைல் டேட்டா, இன்னொரு ஃபைலில் வந்து ஸ்டூடெண்ட்டோடைய மார்க் டேட்டா வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நேமை அப்டேட் பண்ணுறதுக்காக வரோம். அப்போ நம்ம அந்த ப்ரொஃபைல் டேட்டா இருக்க ஃபைலில் மட்டும் அப்டேட் பண்ணிட்டோம்னா இந்த சைடில் இருக்க மார்க் இருக்கிற ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேம் அப்டேட் ஆகிருக்காது. ஸோ அதை அப்டேட் பண்ண மறந்துட்டோம்னா டேட்டா இன்கன்சிஸ்டன்ட் ஆகிரும். ஏன்னா இங்கே ஒரு நேம் இருக்கும், அங்கே ஒரு நேம் இருக்கும். ஸோ கான்செப்ட் படி 2 டேட்டாவும் வேறு ஸ்டூடெண்ட்டோடதுங்கிற மாதிரி ஆயிரும். அதேமாதிரி நோ செக்யூரிட்டி, யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி டேட்டாவை ரீட் பண்ணலாம். ஏன்னா அது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்க போகுது, ஆக்சஸ் கண்ட்ரோல் இல்லை. அதே மாதிரி ரிட்ரீவ் பண்ணுறதும் கஷ்டம், மல்டி யூசர் ஆக்சஸ் இல்லை. இது நம்ம முன்னாடியே சொன்னதான். இப்போ இந்த ப்ராப்ளம்க்கெல்லாம் என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் வந்து ஆக்சுவலாக டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்துச்சு. ஸோ இதில் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் என்னென்ன லிமிடேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும். 1 lakh இல்லை 10 lakh வரைக்கும் இல்லை அதுக்கு மேலே கூட ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அந்த டேட்டாபேஸ் சர்வர் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணும். அதே மாதிரி எவ்வளோ பெரிய டேட்டா இருந்தாலும் சர்ச்சிங்கும் ஈஸி, குயிக்காக வரும். ரிடண்டன்ட் டேட்டா அவாய்ட் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியாக. உள்ள ப்ரைமரி கீ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வச்சு ரிடண்டன்சி இல்லாமல் நம்ம பண்ண முடியும். அந்த ப்ரைமரி கீ கான்செப்ட்லாம் நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். அதே மாதிரி மல்டி யூசர் ஆக்சஸ். ஸோ ஒரு டேட்டாபேஸ் இருக்கும், அந்த டேட்டாபேஸ்க்கு ஒரு ஃப்ரண்ட் லேயர் வச்சுருப்போம். அந்த ஃப்ரண்ட் லேயரில் எத்தனை யூசருக்கு வேணாலும் ஆக்சஸ் கொடுக்கலாம். அது பேஸ்டான அந்த சர்வரோட கான்ஃபிகரேஷன் பொறுத்து. ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ். இப்போ தான் வந்து நம்ம ஆக்சுவல் டாபிக்குள்ளேயே வரும். ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ்னால் என்ன? இதில் என்ன சொல்லியிருக்காங்க, டேட்டாபேஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் லாஜிக்கலி ரிலேட்டட் டேட்டா ஸ்டோர்ட் இன் அ ஸ்ட்ரக்சர்ட் வே. ஸோ லாஜிக்கலி ரிலேட்டடுங்கிற வார்த்தை இங்கே இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இந்த டேபிள் எடுத்துக்கங்க. இதில் இந்த ரோல் நம்பருக்கு கீழே வர்ற எல்லா நம்பரும் லாஜிக்கலி ரிலேட்டட். இது எல்லாமே இன்டிஜராக இருக்கும். அதேமாதிரி அது ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பராக இருக்கும், சேம் நம்பராக இருக்கக்கூடாது. அதேமாதிரி நேமு கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வேல்யூஸாக இருக்கும். அது ஒவ்வொன்றும் ஒருத்தரோட பேராக இருக்கும். இது எல்லாமே நேம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து ரிலேட் ஆகுது. ஸோ அதுதான் லாஜிக்கலி ரிலேட்டட். ஸோ இந்த லாஜிக்கலி ரிலேட்டட் டேட்டாவை வந்து கலெக்ஷனாக ஸ்டோர் பண்ணுறாங்க இன் ஸ்ட்ரக்சர்டு வே. ஸோ நம்ம வந்து மேனுவலாக டைப் பண்ணால் கூட எங்கேயாவது ஒரு ஸ்பேஸ் விடுவோம், 2 ஸ்பேஸ் விடுவோம், இல்லை ஏதோ ஒரு டெஸ்கிரிப்ஷன் எழுதுவோம். பட் இந்த இடத்துல டேட்டாபேஸில் வந்து ஸ்ட்ரக்சர்டு வே. ஸோ நேம் காலம் அப்படின்னா அந்த இடத்துல நேமுக்கு உண்டான டேட்டா மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும், அப்டேட்டும் பண்ண முடியும்.
ஓகே, இது டேட்டாபேஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேலை லாஜிக்கலி ரிலேட்டட் டேட்டாவை ப்ராப்பராக டேபிள்ஸ் மாதிரி ஸ்டோர் பண்ணக்கூடிய கான்செப்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற சாஃப்ட்வேருக்கு பேர் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. MySQL இருக்குது, Oracle சர்வர் இருக்குது, Postgres இருக்குது, இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்லாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, இந்த சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம போடுற என்ட்ரிஸ், டேட்டா என்ட்ரிஸ் வந்து பின்னாடி வந்து டேபிள் ஃபார்மேட்டில் ரோஸ் அண்ட் காலம்ஸாக சேவ் ஆகும். ஸோ நமக்கு அது மட்டும் கிடையாது, டேபிள் ஃபார்மேட்டில் மட்டும் கிடையாது, இந்த டேட்டாபேஸ்க்கு உண்டான ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ கான்செப்ட்டு, டேபிளோட ரிலேஷன்ஸு, இது எல்லாமே வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான். ஸோ இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோடைய பர்பஸ் என்ன, இது வந்ததோட முக்கியமான காரணம் என்னென்னா டேட்டா ஆர்கனைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோர்ஸ் டேட்டா இன் டேபிள்ஸ், அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸாக ஸ்டோர் பண்ணோம். அப்படி ஸ்டோர் பண்ணும்போது ரிடண்டன்சி இருக்காது. அந்த ரிடண்டன்சி அவாய்ட் பண்ணுறதுக்கு சில கான்செப்ட் இருக்குது, ப்ரைமரி கீ மாதிரி கான்செப்ட் இருக்குது. பட் சம்ஹவ் ஏதோ ஒரு கான்செப்ட் வச்சு ரிடண்டன்சி நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். பட் அந்த ஃப்ளாட் ஃபைலில் அது பண்ண முடியாது. அடுத்தது எஃபிஷியன்ட் டேட்டா ரிட்ரீவல். நான் சொன்ன மாதிரி தான், ஒரு 1 lakh ரெக்கார்டு இருந்தாலோ இல்லை 10 lakh ரெக்கார்டு இருந்தால் கூட நம்மளால் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ரெஜிஸ்டர் நம்பர் கொண்ட ஸ்டூடெண்ட்டோடைய டேட்டா எடுத்துகிட்டு சொல்லி நம்ம query எழுத முடியும். ஸோ queryங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு புரிகிற மாதிரி நம்ம ஒரு லாங்குவேஜில் கொஸ்டின் கேட்குறோம், அந்த கொஸ்டினுக்கு அது ஆன்சர் சொல்லுது. அந்த ஆன்சர் என்னவா சொல்லுது, உள்ளேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ 1 lakh ரெக்கார்டு இல்லை 10 lakh ரெக்கார்டு இருந்தால் கூட அந்த 10 lakh ரெக்கார்ட்லேயும் குறிப்பிட்ட டேட்டாவை வித்தின் அ செகண்ட் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதுதான் வந்து டிபிஎம்எஸோடைய அட்வான்டேஜ், டேட்டா செக்யூரிட்டி அண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ இந்த சாஃப்ட்வேரே வந்து யூசர் பேஸ்டு தான் வரும். ஸோ யூசர் ஆக்சஸ் பேஸ்டு தான். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. அந்த யூசர் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு தான் நம்ம வந்து லாகின் பண்ணி உள்ளே போய் டேபிளையோ ரோஸ் அண்ட் காலம்ஸோ எல்லாத்தையும் நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும், இல்லை ஸ்பெசிஃபிக் டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கும். இந்தந்த யூசருக்கு இந்தந்த டேபிள் தான் ஆக்சஸ் கொடுக்கணும்னு அட்மினிஸ்ட்ரேட்டர் செட் பண்ணிட்டா நம்மளால் அதர் டேபிளை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் டேட்டா செக்யூரிட்டி அண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். மினிமைசஸ் டேட்டா ரிடண்டன்சி அண்ட் இன்கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த இடத்துல ரிடண்டன்சி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்கன்சிஸ்டன்சினா என்னென்னு ஆல்ரெடி சொன்னேன். ஸோ ஃப்ளாட் ஃபைல் இருக்கும்போது 2 ஃபைல் இருக்குது, ஒரு ஃபைலில் அப்டேட் பண்ணிட்டு இன்னொரு ஃபைலில் அப்டேட் ஆகாது அப்படின்னு. இந்த இடத்துல இன்கன்சிஸ்டன்சி எப்படி அவாய்ட் பண்ணுறோம் மேக்ஸிமம் அப்படின்னா, டேபிளுக்கு நடுவில் ரிலேஷன்ஸ் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்னா ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல் டேட்டாலேயே ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு கீ, ஒரு ஐடி கொடுத்துருவாங்க. அந்த ஐடியை த்ரூ அவுட் அந்த ஸ்டூடெண்ட் ரிலேட்டட் டேபிள் எல்லாத்துலேயும் அந்த ஸ்டூடெண்ட் நேமுக்கு பதிலாக ஐடியை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் நேமை அப்டேட் பண்ணுறேன்னா ப்ரொஃபைல் டேபிளில் அப்டேட் பண்ணிடுவேன். நான் அப்டேட் பண்ணுறனோ இல்லையோ எல்லா டேபிள்லையும் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடி தான் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐடி வந்து 1 அப்படின்னா அந்த 1ங்கிற நம்பர் தான் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் வந்து ஒரு இடத்துல அப்டேட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல அப்டேட் பண்ணக்கூடாது, இல்லை பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ நான் பண்ணலைனாலும் ப்ராப்ளம் வராது அப்படிங்கிறது தான் இன்கன்சிஸ்டன்சியை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறோம். மல்டி யூசர் ஆக்சஸ், அது ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்லேயே நம்ம எத்தனை யூசர் வேணும், யூசருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன எல்லாமே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் செட் பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி ரோல் பேஸ்ட் ஆக்சஸ், அவங்களுக்கு ரோல் கொடுக்கலாம். இந்த ரோலுக்கு இந்தந்த டேபிள்லாம் ஆக்சஸ்னு வைக்கலாம், இல்லை யூசர் பேஸ்ட் ஆக்சஸும் கொடுக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக இந்த யூசருக்கு இந்தந்த டேபிள்லாம் ஆக்சஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் கொடுக்க முடியும். அடுத்தது பேக்கப் அண்ட் ரிகவரி. ஸோ ஆட்டோமேட்டிக் பேக்கப் ஷெடியூலிங் வைக்க முடியும். ஸோ ஒன்ஸ் ஏதாவது கிராஷ் ஆச்சுன்னா நம்ம ரெக்கவர் பண்ணிட முடியும். ஸோ பேக்கப் வந்து மேக்ஸிமம் SQL ஃபைலாக இருக்கலாம், உள்ள SQL queries-ஆக இருக்கும். அந்த queries எடுத்து அப்படியே ரன் பண்ணால் நமக்கு உள்ளுக்குள்ளே டேட்டா வந்துடும். டேட்டா இன்டெகிரிட்டி அண்ட் அக்யூரசி. ஸோ நமக்கு டேட்டா வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அதுக்குன்னு ரூல்ஸ் டிஃபைன் பண்ணிட்டோம்னா தப்பான டேட்டா வந்துச்சு அப்படின்னா உள்ளே என்ட்ரு ஆகாது. ஸோ நமக்கு வந்து அக்யூரேட் டேட்டா கிடைக்கும். அடுத்தது ஃபைனல் பாயிண்ட் வந்து டேட்டா இண்டிபெண்டன்ஸ். ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் பண்ணால் கூட, அதாவது பேக் எண்டில் டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் பண்ணால் கூட ஃப்ரண்ட் எண்டில் யூசர் வந்து அப்ளிகேஷன் வந்து அந்த டேட்டாவை பார்க்குறது சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து டேட்டாபேஸ் சேஞ்ச் பண்ணால் கூட நம்மளோட அந்த டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணுற கோட்லேருந்து டெவலப்பர் வந்து அதை அதுக்கேற்ற மாதிரி கோடை மாற்றி கொடுத்துருவாங்க. பட் ஃப்ரண்ட் எண்டில் உங்களுக்கு நீட்டாக விசிபிள் ஆகும். இது வந்து டெவலப்பர் சைட்லேருந்து சொல்கிற டேட்டா இண்டிபெண்டன்ஸு. இதில் இன்னொரு சைடு சொல்லணும்னா, இப்போ வந்து நம்மகிட்ட 2-3 டேட்டா இருக்குது. ஸ்டூடெண்ட் டேட்டா இருக்குது, ஸ்டூடெண்ட்டோடைய பிளட் குரூப் டேட்டா இருக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட் டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது இப்போ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா காலம் ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளட் குரூப்புங்கிறது தேவைப்படல, பட் எக்ஸ்ட்ரா காலம் ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் எக்ஸ்ட்ரா காலம் ஆட் பண்ணியாச்சு, வேல்யூ அப்டேட் பண்ணியாச்சு.
ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமோ அந்த ஸ்டூடெண்ட் டேட்டாவை எப்படி ஆக்சஸ் பண்ணுறோங்கிற மெத்தட் மாறாது. இதுதான் டேட்டா இண்டிபெண்டன்ஸ்.